அம்மா கைமணம் கமழும் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறோம். அம்மா கைமணம் கமழும் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறோம். இந்த குழம்பு ருசியில மட்டும் இல்ல, உடலுக்கும் ரொம்ப நல்லது. நாட்டு மசாலா, நல்லெண்ணெய், இதுதான் ராஜபாளையம் ஸ்டைல். முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் நண்பர்களே. நாட்டுக்கோழி கழுவும் பட்டிங். இது நாட்டுக்கோழி நல்லா சுத்தம் செய்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மரினேட் பண்ணி வைக்கிறோம். ராஜபாளையம் ஸ்டைலுக்கு ரெடி மசாலா கிடையாது, நாமே அரைக்கிற மசாலா தான் இந்த குழம்பு ரகசியம். இப்ப அடுப்பை ஏத்தி நல்லெண்ணெய் ஊத்துறோம். இதுதான் கிராமத்து வாசனை. சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து பொன்னிறமா வரும் வரை வதக்கணும். கறிவேப்பிலை சத்தம் போறோம். இப்ப பச்சை மிளகா, கறிவேப்பிலை இந்த சத்தம் கேட்டாலே பசிக்க ஆரம்பிச்சிரும். தக்காளி சேர்த்து எண்ணெய் பிரியும் வரை நல்லா வதக்கணும். அதுதான் சரியான ஸ்டேஜ். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் குறைவா போடுங்க. நாட்டு மசாலா தான் ஹீரோ. இப்ப மரினேட் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா மசாலா ஏறுற மாதிரி கிளறணும். தேவையான அளவு தண்ணி ஊத்தி மூடி வச்சு மிதமான தீயில நல்லா வேக விடுறோம். பாருங்க நண்பர்களே, எண்ணெய் மேல மிதக்குது. இதுதான் சரியான ராஜபாளையம் குழம்பு. கொத்தமல்லி தூவி சூடா பரிமாறலாம். இந்த குழம்பு சாதம், திணை, அரிசி அல்லது இட்லி என அனைத்துடனும் அருமையாக இருக்கிறது. நீங்கள் இந்த பாரம்பரிய ரெசிபியை ரசித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சீக்கிரம் இன்னொரு கிராமத்து